Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட டே 35 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்மளோட சேனல் வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்ன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சோ நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இன்னைக்கு நிறைய கொஞ்சம் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, அது எல்லாமே கிளியர் பண்ணலாம். அதுக்கப்புறமா இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9:30-10 மணி ஆயிடுச்சுங்க. வெளியில பாருங்க இவ்வளவு இருட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து வெளில போயிருந்தேன். சோ வெளில போகும்போது எப்படி வந்து டயட் வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து டிஃபரெண்டா வந்து காட்டுதே சிஸ்டர். நம்ம வெயிட் வந்து எந்திரிச்சதும் எம்டி ஸ்டமக்ல பாக்குறோம் அப்படின்னா 2-3 வகையா காட்டுது. அது வந்து எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஏறினதும் பார்க்காதீங்க. ஒரு 2-3 தடவை வந்து பாருங்க. அதுல வந்து சேமா எந்த வெயிட் வருதோ அதுதான் உங்களோட வெயிட்டா இருக்கும். சரிங்களா? ஏன்னா நேத்து உள்ள வெயிட் வந்து சம்டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஏறி நின்றோடனே நமக்கு வந்து காட்டுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. சோ 2-3 டைம் எடுங்க. எது வந்து உங்களுக்கு வந்து மெஜாரிட்டியா இருக்கோ அந்த வெயிட் தான் நம்மளோட வெயிட். காலையில எம்டி ஸ்டமக்ல மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்க வந்து நைட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே அதுல இருக்கும் இல்லையா? சோ அதனால அதுக்கப்புறம் வந்து ஃபஜீலா சிஸ்டர், ஹாய் ஃபஜீலா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலையை பார்த்துக்கிட்டே வீடியோ வந்து உங்களோட வீடியோ வந்து கேட்டுட்டு இருப்பேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். அதுக்கப்புறம் உப்புமா வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா சாப்பிடலாம். ரவை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். என்னோட வீடியோஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா ரவை சாப்பிட்றது தான். அது வந்து நம்மளோட குழம்புகளுக்கு எல்லாம் நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய விஷயத்த வந்து ரவை களி, ரவை கிச்சடி, ரவை உப்புமா இந்த மாதிரி சாப்பிடலாம். ரவை வந்து கோதுமையில இருந்து தான் வர்றது. சோ வந்து பயப்பட தேவையில்லை. அவள் வந்து எவ்வளவு மெஷர்மெண்ட் வந்து சாப்பிடலாம் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 100 கிராம் அவ்வளவுதாங்க. எது எடுத்தாலுமே 100-150 அந்த கிராம் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கனகா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க நிறைய ஃபாஸ்டிங் இருக்கிறதா ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து சொல்லியிருந்தீங்க. உங்க உடம்பையும் பாத்துக்கோங்க. நிறைய தொடர்ந்து ஃபாஸ்டிங் எடுக்கிறேன்ற பேர்ல உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க சிஸ்டர். பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து ஃபுட் வந்து எல்லாமே எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். வித்யா சிஸ்டர் வந்து ஈரோடுல இருந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க மொபைல் வந்து என்னோட ரிப்பேர் ஆயிடுச்சு சிஸ்டர். என்னோட ஹஸ்பண்டோட மொபைல் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட வீடியோ வந்து பாத்துட்டு இருக்கேன். அவ்வளவு தூரத்துக்கு உங்களோட வீடியோ வந்து அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். அவ்வளவு தூரம் நம்மளோட வீடியோ ரசிச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பாக்குறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க, கனகா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் எங்க வீட்டுல நம்ப மாட்டாங்க, நீங்க தான் எங்க கூட பேசுறீங்க, கமெண்ட்க்கு ரிப்ளை பண்றீங்க, நம்ப மாட்டாங்க சிஸ்டர் அப்படி சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பிரசாந்த், ஹாய் பிரசாந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வினோத், ஹாய் வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் விக்னேஷ், ஹாய் விக்னேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் சுவித்ரன், அவங்களுக்கும் ஹாய். குட்டி பாப்பா நினைக்கிறேன் 2 years நினைக்கிறேன் அவங்களுக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா யூடியூபர்ஸ் யாரும் ரிப்ளை பண்ண மாட்டாங்கன்னு நிறைய பேருக்கு வந்து இருக்கு. அப்படின்னு நான் வந்து அப்படி கிடையாது. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட் ஒவ்வொரு லைக்குக்குமே எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்குது. ஏன்னா உங்களோட டைம் ஸ்பெண்ட் உங்களோட ஒதுக்கி எங்களுக்கு வந்து பண்றீங்க. அது வந்து பெரிய விஷயம். உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இங்க பாருங்களேங்க வெந்து ஊத்துது. டைம் ஆயிடுச்சு. நான் ஒரே டேக்ல எடுக்கணும். சோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெயிட் மெயின்டைன் பண்றப்போ ரைஸ் வந்து எடுத்துக்க கூடாதா சிஸ்டர்? எடுத்துக்கிட்டா வெயிட் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. குவான்டிட்டி கம்மியா எடுத்துட்டு நம்ம வந்து எடுக்கலாம் பேலன்ஸ் பண்ணி. நான் வந்து வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சமா ரைஸ் எடுத்துக்கலாம். நம்ம வந்து தப்பு கிடையாது. நமக்கு பிடிச்சத அளவா சாப்பிட்டு நம்ம வந்து மெயின்டைனும் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் ரொம்ப குண்டா இருக்கேன்னு நிறைய பேர் தப்பா பேசுறாங்க சிஸ்டர். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சரணியான்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. கவலையே படாதீங்க. உங்களோட வெயிட் லாஸ் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு பதில் வந்து கொடுக்கும். அவங்களுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம உடம்புக்காக நம்ம வந்து பண்ணுவோம். அதுவே அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு செருப்படியா இருக்கும். சரிங்களா? யாருமே வந்து பாடி ஷேமிங் வந்து பண்ணவே கூடாதுங்க. ரொம்ப தப்பு. பட் அவங்க பண்ற விஷயத்த நம்ம வந்து பாசிட்டிவா எடுத்துப்போம். அவங்க வந்து சொல்ற நம்ம ஒரு மோட்டிவேஷன்ல நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம உடம்பு நம்ம வந்து ஆரோக்கியமா பார்த்துப்போம். சரிங்களா? அதனால நீங்க வந்து
ட்ரை பண்ணுங்க சிஸ்டர், உங்களால வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் எந்த ஆப்ல சிஸ்டர் ட்ரெஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மீசோ, பிளிப்கார்ட், அமேசான் எதுன்னு பார்க்க மாட்டேங்க. ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுக்காக அதிக காசு செலவு நான் வந்து செலவு பண்ண மாட்டேன். சிம்பிளா இருந்தாலும் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும்னு வந்து யோசிப்பேன். ரொம்ப யோசிச்சுதான் நான் வந்து வாங்குவேன். அப்புறம் இங்க லோக்கல் ஸ்டோர்ஸ்லயும் வந்து வாங்குவேன். சில டைம் அம்மாச்சி என்னோட மாமியார் வந்து வாங்கி தந்து கொடுப்பாங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு கொடுப்பாங்க. சோ சில மார்க்கெட்டுக்கு போகும்போது பிடிக்கும். இந்த மாதிரி எல்லா வகையிலயும் வந்து நான் ட்ரெஸ் எடுப்பேன். சோ ஒரே ஆப் மட்டும் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பட்டையில வந்து நார்மல் பட்டை யூஸ் பண்ணலாமா இல்ல சிலோன் பட்டை தான் யூஸ் பண்ணுமா சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. எந்த வகை பட்டைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம், இல்ல பவுடர் பண்ணி அதை வந்து கலந்து குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. அதுக்கப்புறம் மிக்சர் வந்து கடலை மாவு தானே சிஸ்டர் சாப்பிடலாமான்னு கேக்குறீங்க. மிக்சர் வந்து நம்ம வந்து நல்ல ஆயில்ல வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். அது வந்து கலோரிஸ், ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே அவ்வளவு கலோரிஸ் இருக்குங்க. அப்போ நம்ம வந்து எப்படி சாப்பிடலாம்? உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்றீங்க, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வந்து அதை வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்க வந்து அதை வந்து ரெகுலரா நீங்க வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியாது. வந்து ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸா இருக்காது. சோ அதனாலதான் சொல்றேன். அதே கடலை மாவை நீங்க வந்து ஒரு தோசை மாதிரி, இல்லைன்னா அன்னைக்கு வெஜ் ஆம்லெட் வந்து பண்ணி கொடுத்தேன்ல, பண்ணி காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பிளஸி ஜெனிஃபர் சிஸ்டர், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? அதுக்கப்புறம் ஜான்சி சிஸ்டர் ஊட்டில இருந்து, இன்ஸ்டாகிராம்ல கூட பேசுவீங்க, ஆனா உங்களோட பேரை நான் மறந்துட்டேன் அப்படி சொல்லி. மறக்கலாம் மாட்டேன் சிஸ்டர், ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம் ஃப்ளோல விட்டுறதுதான், மற்றபடி நான் யாரையும் மறக்க மாட்டேன். இப்பவுமே வந்து என்னன்னு தெரியல, ஜெயபிரியா சிஸ்டரோட கமெண்ட்டையும் காணோம், ராணி சிஸ்டரோட கமெண்ட்டையும் காணோம். வருவாங்க, ஏதாவது வேலையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாரோட கமெண்ட்டுமே என்னோட மைண்ட்ல பதிஞ்சிருக்கு. டெய்லியும் நான் பாக்குறேன், எப்படி மறப்பேன்? சம்டைம் வந்து ஐடி வந்து வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். மற்றபடி நான் வந்து மறக்கவே மாட்டேன். உங்களோட கமெண்ட்ஸ் தாங்க என்னோட பூஸ்டப். அப்படிங்கும் போது எப்படி நான் வந்து இது பண்ணுவேன்? சரிங்களா? எல்லா சிஸ்டருக்குமே ஒரு பெரிய பெரிய ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க பேர்லாம் சொல்லன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றோம் அப்படிங்கும் போது நான் குழந்தைங்களை வச்சுட்டு எல்லா விஷயம் பண்றேன். இப்ப போய் பாருங்க, வெந்து ஊத்திட்டு பண்ணிட்டு இருக்கேன். சடனா என்கிட்ட பேசும்போது எனக்கு என்ன வருதோ அதை வந்து பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? நானா இருக்கிறேன், அதனால மறந்துட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க. சோ இன்னைக்கு வந்து கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு சொல்லிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா நாளைக்கு கமெண்ட்ல வந்து கேளுங்க. கண்டிப்பா நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். நிறைய உங்களுக்காக வெயிட் லாஸ்க்கு நான் வந்து டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். இன்னைக்கு டே ரூட்டீன் வந்து என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ பயன்படுத்திக்கோங்க, நீங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். 58.15 வந்து இருக்குது. சம்டைம் ஏறுது இறங்குது. என்ன சிஸ்டர்னு கேக்குறீங்க. நான் வந்து மெயின்டைன் தான் வந்து பண்றேன். சரிங்களா? உங்களுக்கு ஃபுட் ஐடியாஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால என்னோட வெயிட்டை வந்து நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ வந்து மெயின்டைன் தான் வந்து பண்றேன். நீங்க வந்து இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கும் போது கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறமா காலையில எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் காஃபி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அந்த பாத்திரத்திலே வச்சுட்டேன். ஏன்னா அதுலேயே வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பாலை வந்து காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பாருங்களேன், காலையில எந்திரிச்சோடனே அப்படி ஒரு டல்லா அப்படி ஸ்லோ மோஷன்ல போகும். அதுக்கப்புறம் படப்படப்படன்னு ஸ்பீடா வேலை பண்ண ஆரம்பிச்சிருவோம். எப்பவும் போல இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து போட்டுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணி வந்து ஆட் பண்ணி குடிக்க போறோம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் எனக்கு அது வந்து பண்ணிட்டு நான் வந்து சைடில் வந்து பாலை வந்து வச்சுட்டு நான் வந்து என்னோட பிளாக் காஃபியை வந்து குடிச்சிட்டு இருந்தேன். அந்த வேலை அப்போதாங்க காலையில் ஏதாவது கொஞ்சம் இந்த மாதிரி குடித்தோம்னா சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பால் காஃபியை தான் போட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா மாமா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அம்மாச்சிக்கு ஃபர்ஸ்ட் வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து ரொம்ப கெட்டியாக வந்து காய்ச்ச மாட்டோம் எங்கள் வீட்டில். கொஞ்சம் வந்து தனியாக தான் வந்து காய்ச்சுவோம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருந்தா பிடிக்காது எங்க வீட்டுல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைம் இருந்தது. சரி ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போலான்னு சொல்லிட்டு கீழேயே வந்து இன்னைக்கு காலையிலேயே வந்து வாக்கிங் வந்து பண்ணியாச்சு. ஏன்னா சண்டே இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா இருந்தது. ஏன்னா அவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால நல்லா வாக்கிங் பண்ணுங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்லா 1 மணி நேரம் வந்து வாக்கிங் பண்ணுங்க. ஹெல்தியா நான் சொல்ற மாதிரி சாப்பிடுங்க. சூப்பரா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் சரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டா நூடுல்ஸ் வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆட்டா நூடுல்ஸ் வச்சு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஏன்னா சம்டைம் வந்து கிரேவிங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு திருப்தியாக வந்து இருக்கும். ஸோ அதுக்காக நிறைய பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். மீன் மேக்கர் அதாவது சோயா சங்க்ஸை வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தாங்க போய் முட்டை வந்து வாங்கிட்டு வந்தேன் கடையில். அதுதான் வந்து கவர்லேயே வந்து இருக்குது. எப்பவும் ட்ரே தான் வந்து வாங்குவோம். இப்போ இன்னைக்கு காலையை அடிச்சா சரி பக்கத்தில் இருக்க கடையில் போயிட்டு இப்போதைக்கு மட்டும் முட்டை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதுல வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது பிளைனா சாப்பிடாம இந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சாப்பிடுங்க. அதுவும் கோதுமையில பண்ண ஆட்டால பண்ண நூடுல்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மெத்தட்ல பாஸ்தாவும் வந்து பண்ணலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து சேர்த்துட்டு இதுல வந்து கொஞ்சமா உப்பு சேர்க்கணும் இல்லையா, என்னதான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது அந்த நூடுல்ஸ்ல கொடுக்குற மசாலா வந்து பத்தாது. ஸோ அதனால நல்லா வந்து பாத்தீங்கன்னா தக்காளியை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு பை சைடு ஒரு முட்டையை வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து வேக வச்சுட்டு இருந்தேன். இந்த எக் மேக்கர் வந்து எக் பாய்லர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சம்டைம் இந்த மாதிரி டக்குன்னு அந்த பாட்டுக்கு வச்சு விட்டுறலாம். முட்டையை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். இந்த மாதிரி சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். ஆனால் இதில் என்ன 5 முட்டை தான் வந்து வைக்க முடியும். அதனால தான் 2 இப்போ சம்டைம் தேவைன்னா 2 ஷிஃப்டாக வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த சைட் பாருங்களேன் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா, அதில் வந்து நம்மளோட மசாலா போல் அதில் நூடுல்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். டேஸ்ட் எப்படின்னா இந்த மாதிரி ஆயில் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மசாலாவை போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து இன்னைக்கு நான் வந்து பச்சை பட்டாணியும் மீன் மேக்கர் தானே எடுத்திருக்கேன். அதை ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலா வதங்கினதுக்கு அப்புறமா. நீங்க வந்து கேரட்டு முட்டைக்கோசு என்ன வேணாலும் வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடும்போது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு வந்து தேவையான சத்துக்களும் வந்து கிடைக்கும் சரிங்களா. அதுக்காக தான் சொல்றேன். கோதுமையில பண்ண நூடுல்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. பத்தாஞ்சலி தான் நாங்க மேக்சிமம் வந்து வாங்குறோம். உங்களுக்கு எந்த பிராண்ட்ல கிடைச்சாலும் கோதுமையில பண்ண ஆட்டா நூடுல்ஸ் இப்போ திருப்பி சொல்றேன், மேகி கிடையாது, மைதால பண்றது கிடையாது, கோதுமையில பண்றது. பச்சை பட்டாணி மீன் மேக்கரும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து நூடுல்ஸ் அந்த இது இருக்கு இல்லையா அது வந்து பொடியா வந்து நுணுக்கிடுவேன். ஏன்னா எங்களுக்குலாம் வந்து ரொம்ப நீளமா இருந்தா பிடிக்காது, எனக்கு அம்மாச்சிக்கலாம். ஏன்னா எங்க வீட்டுக்கு அப்படியே போட்டுருவாருங்க. அப்படியே போட்டா இழுத்துக்கிட்டு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி முங்குற அளவுக்கு தண்ணி வைக்கிறேன் பாருங்க. அவ்வளவுதான், கரெக்டா இந்த அளவுக்கு தண்ணி வச்சோன்னவங்க சூப்பரா இருக்கும். அதை அந்த சைடு வேக வச்சுட்டு இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. முட்டை வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆனா ஒரு முட்டை மட்டும் இன்னைக்கு வந்து தெரிச்சிருக்கு. நான் வந்து சைடா வளைச்சு வச்சுட்டேன் நினைக்கிறேன் அவசரத்துல. அதுதான் எப்பவுமே இதுல வந்து உடையாதுங்க, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா சூடா தண்ணியில காட்டிட்டே நான் வந்து பாத்தீங்கன்னா உரிச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த சைடு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு இல்லையா, நம்ம டக்குன்னு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. இதே மெத்தட்ல நீங்க வந்து பாஸ்தா கோதுமையில பண்ண பாஸ்தா வந்து இந்த சூஜி ரவாயில பண்ணதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பாஸ்தாலாம் கூட நீங்க வந்து அப்பப்போ நமக்கு வந்து ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கும் இல்லையா, அப்பெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா. ஆனா குவான்டிட்டி வந்து கம்மியா எடுத்துக்கோங்க. அதுல வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. முட்டையை உரிச்சு வச்சுட்டேன். இந்த சைடு பாருங்க சூப்பரா வந்து பொழுன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. தண்ணி வந்து அதுதான் கரெக்டானது, கரெக்டா முங்குற அளவுக்கு வந்து இருக்கணும். சூப்பரா வந்து இருக்கும். அவ்வளவுதாங்க, செம்மையா வந்து பாருங்களேன். நிறைய வந்து பச்சை பட்டாணியும் மீன் மேக்கரும் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. சோ அதனாலதான் நாங்க எல்லாருக்குமே இதுதான் வீட்டுல இன்னைக்கு. ஒரு அவிச்ச முட்டையும் நான் வந்து 100-150 அதுக்கு மேல எடுத்துக்க கூடாதுங்க, அப்பதான் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் சொல்றேன். வச்சு சூப்பரா என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டாச்சுங்க. செம்மையா இருந்தது. எல்லாருக்குமே கண்டிப்பா நூடுல்ஸ் பிடிக்காம இருக்க மாட்டீங்க, கண்டிப்பா பிடிக்கும். சம்டைம் இந்த மாதிரி ஆட்டால கோதுமையில பண்றது வந்து பண்ணி சாப்பிடுங்க. நல்லா சுட சாப்பிட்டாச்சுங்க. இந்த மாதிரி எல்லாம் தான் சுட சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோடனே அவங்க வந்து காஃபி குடிப்பாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காஃபி டீ வந்து குடிப்பாங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 அந்த அளவுக்கு வந்து மாறிடுச்சு காலையில. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் சாயங்காலம் இந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சடன் பிளான் தாங்க. என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம், அவங்க வந்து ரொம்ப நாள் கூப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பியாச்சு சடனா. அதுக்கப்புறம் குளிச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா முடியெல்லாம் ட்ரையர் போட்டு தான் வந்து காய விடுறேன். இப்போ குளிர்காலத்துக்கு மட்டும் தான் ட்ரையர் போடுறது. ஆனால் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால டக்குன்னு வந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு.
ஏன்னா நான் வந்து சடன் பிளான் தான், அவங்க ரொம்ப நாளும் சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அதனால கிளம்பியாச்சு. நம்ம நேற்று வச்ச மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லாவே இருக்கு. இன்னைக்கு நம்ம வேற பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம்ல அவங்க வீட்டுக்கு போறோம். இந்த மீன் குழம்பு நாளைக்கு வரைக்கும் நீடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சரி இப்போ வந்து நல்லா சூடு பண்ணிட்டு அம்மாச்சிக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா அம்மாச்சிக்கு வந்து இன்னைக்கு வந்து வேலை இருக்கு, அவங்களால வர முடியல. ஸோ வந்து நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்ல வந்து சாதம் மட்டும் அவசரத்துக்கு வச்சுட்டு அம்மாச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதம் மீன் குழம்புலாம் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டோம்னா அவங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க இல்லையா. ஸோ அதனால தான் டக்குன்னு அந்த வேலையும் வந்து பண்ணிட்டே நான் வந்து கிளம்பிட்டேன். என்னோட ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆல்ரெடி நான் வந்து வியர் பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி சின்னதாக தான் இருந்தது இல்லையா, யூடியூப் ஃபேமிலி. இப்போ கொஞ்சம் பெருசாயிட்டீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து துணி எடுத்து தைச்சு கொடுத்தாங்க. இங்க உள்ள மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டைல்ல இருக்கும் இந்த ட்ரெஸ், நல்லா வந்து கிராண்டா வந்து இருக்கும். அப்புறம் அம்மாச்சிக்கு போய் சாப்பாடு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி குடிச்சுக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க வெயிட் லாஸ் டயத்துல. அது போக உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம தண்ணி குடிக்கிறனால. அவ்வளவுதான், சிம்பிளா ஒரு லுக் கிரியேட் பண்ணி கிளம்பியாச்சுங்க. மேக்கப் வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அந்த அளவுக்கு நான் மேக்கப் பண்ண மாட்டேன், இருந்தாலும் ஷேர் பண்றேன் ஒரு நாள் கண்டிப்பா. அதுக்கப்புறம் பாருங்களேன், அவனுக்கு பேம்பர்ஸ், கொஞ்சம் சிப்ஸ், அப்புறம் இது வைப்ஸ், தண்ணி பாட்டில் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா கொஞ்சம் தூரம் தான். ஸோ அதனால டக்குன்னு கிளம்பியாச்சுங்க. டைம் ஆயிடுச்சு. எங்க மாமா, என்னோட வீட்டுக்கார் வந்து வாமா வாமா எவ்வளோ ஃபாஸ்ட், எவ்வளோ டைம் வந்து பத்தலட்டினாலும் நீ வந்து வீடியோ எடுக்காம வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. நானும் வேக வேகமா வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு வீடியோ கண்டினியூட்டி வேணும் இல்லையா உங்களுக்கு பாக்குறவங்களுக்கும். ஸோ அதனால டக்குன்னு சின்ன பையனும் பாருங்களேன், அவங்க நிக்கிறத பாருங்க. ரெண்டு பேரையும் அவங்க தான் வந்து கிளப்பி விட்டாங்க. வீட்டு வேலைகள் நான் வந்து பார்த்துட்டு டக்குன்னு கிளம்பியாச்சு. ஏன்னா நம்ம வந்து டெய்லி லாங் வீடியோ அப்லோட் பண்றோம் இல்லையா, அந்த எடிட்டிங் எல்லாமே பண்ணிட்டு தான் நான் ஒரு வேலைகள் வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து உண்மையாவே சொல்லணும்னா நான் வந்து ரொம்ப பிஸியா இருக்கேன், என்னோட டைமிங் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கார் புக் பண்ணி வந்து கிளம்பிட்டோம். இங்க எங்க வீட்டுல ஒரு 40 மினிட்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இருக்குங்க. அவ்வளவு தூரம் போறோம். நல்லா அந்த ஃபேமிலி எப்படின்னா, எங்க வீட்டுக்கு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அந்த அண்ணா பேர் உசைன் அண்ணா. எங்க கல்யாணத்துக்கு ஊருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்து தமிழ்காரவங்க தான், மதுரைக்காரவங்க, முஸ்லீம் அவங்க. ஆனா அதான் செம்ம ஜாலி ஃபேமிலி, நம்மள மாதிரியே நல்லா ஜாலியா இருக்கும். அங்க போனா நம்ம ஊருக்கு போன ஒரு ஃபீல் வந்து இருக்கும். நம்ம ஃபேமிலி கூட நம்ம இருக்கிற மாதிரி அவ்வளோ ஜாலியா வந்து இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா, அதுக்கப்புறம் அண்ணா அண்ணி, தங்கச்சி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நானும் என்னோட பையனை போட்ட வீடியோ வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஒரே என்ன மாதிரிதான் என் பெரிய பையன் இருக்கான்னு சொல்றாங்க. உண்மைன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு கோயில் வந்து இந்த சைடு கிராஸ் ஆச்சு, அதுக்குள்ள போயிடுச்சுங்க. நல்ல பெரிய சிலையா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா அப்பாவும் சின்ன பையனும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்களுக்கு அந்த பஸ் கார்ல ஏறி உட்காந்தாலும் எப்படிதான் தூக்கம் வருதுன்னு தெரியாது. ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. நானும் பெரியவனும் மட்டும் வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கார்ல எல்லாம் உட்காந்தா தூங்க பிடிக்காது. வேடிக்கை பார்த்துட்டு சாங்ஸ் ஏதாவது கேட்டுட்டு வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இறங்கியாச்சு. அவங்க வீட்டுக்கு கொஞ்ச தூரம் வந்து அப்படியே நடந்து வந்து போனோம். நல்லா இருந்தது. ஏரியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி ஒரு வில்லேஜ் ஸ்டைல்ல வந்து இருக்கும் அந்த ஏரியா. அப்புறம் அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் நல்லா பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் வந்து சிக்கன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அம்மா வந்து எனக்கு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 அது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. குவான்டிட்டி எனக்கு ஏத்தாப்புல வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வெளியில போகும்போது காலைல பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னர் வந்து லைட்டா எடுத்துக்கோங்க. மதியம் லஞ்ச் வந்து ஹெவியா சாப்பிட்டீங்க அப்படின்னா ரைஸ் குவான்டிட்டி கம்மியா எடுத்துக்கிட்டு காய்கறி இந்த மாதிரி கறி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதிகமா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டுட்டு செம்மையா பேசிட்டு இருந்தாங்க. அவங்கள ஏன் வீடியோல நான் ஷேர் பண்ணலைன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம், ஒரு சிலர் வந்து விரும்ப மாட்டாங்க இல்லையா. அவங்க ஆனா சொல்லல, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாவே இருந்தது. ஸோ அதனாலதான் அவங்கள வந்து நான் காட்டல. ஆனா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. செம்ம ஃபேமிலி அவங்க, சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 6 மணிக்கு மேலதாங்க கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கோயில் போகும்போது எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இப்ப பாருங்களேன் நல்ல லைட்டிங் இருக்கு, ஆனா ஆப்போசிட் ரோட்ல வந்து இருக்குது. ஸோ அதை எடுக்க முடியல. ஆனா நல்லா இருந்தது பாக்குறதுக்கு.
சூப்பரா வந்து வந்தாச்சு. வீட்டு பாருங்களேன், முருகன் வந்து வீடு நம்ம என்ன முருகன் கோவில் பக்கத்துல தான் நம்ம வீடு. சோ அததான் கிராஸ் பண்றோம். எவ்வளவு அழகரமா சூப்பரா லைட்டிங் எல்லாம் போட்டு இருக்கு பாருங்களேன். முருகன் கோயில் வாசல் டிராபிக்காகவும் அங்கனக்குள்ளேயே நின்றுச்சு ரொம்ப நேரமா. சூப்பரா அங்கனக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயே வேண்டிட்டு அப்படியே வந்து வந்தோங்க. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையாவே. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஊர் மாதிரிங்க, செம்மையா இருந்தது. மனசுக்கு ரிலாக்ஸா இருந்தது. என்னதான் பிஸி லைஃப் ஸ்டைல்ல இருக்கும் போது நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வழியா வீட்டுக்கு வந்து இறங்கியாச்சுங்க. வந்தது கொஞ்சம் டயர்டா தான் இருந்தது. எனக்கு டிராவலே வந்து பாத்தீங்கன்னா 40 மினிட்ஸ்க்கு மேல. அதுக்கப்புறம் அங்க வந்து நல்லா சிரிச்சு சிரிச்சு பாத்தீங்கன்னா வாயே வலிச்சிருச்சு, அந்த அளவுக்கு வந்து சிரிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டின்னர் வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு வந்து மீன் குழம்பு இருந்த இல்லையா, அதுல 3 பீஸ் குழம்பு மீன் வந்து எடுத்து டின்னரை வந்து லைட்டா வந்து முடிச்சுக்கிட்டேன். எனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால புரோட்டீனும் அதிகம் சரிங்களா. இந்த மாதிரி நான்வெஜ் பண்ணும்போது அதை மட்டுமே எடுத்து வச்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்கா வந்து இருக்கும். சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. நான் தோடு ஈடெல்லாம் கூட போடல பாருங்களேன், டைம் ஆயிடுச்சு அதனாலதான். ஸோ இன்னைக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, அதனாலதான் வந்து நான் மற்றபடி வீட்டுல இருந்தேன்னா கரெக்டா சாப்பிட்டுருப்பேனால நான் வந்து ஒரு ரெகுலரா ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த டைத்துக்கு நமக்கு வந்து கரெக்டா பசிச்சிரும், கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் இருந்ததுங்க, கழுவி போட்டுட்டு அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே சாதம் மீன் குழம்பு எல்லாமே இருந்ததுல அதை வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்த மீன் குழம்பு இருக்குது, அதை வச்சுதான் ஏதாவது ஓட்டணும். அதுக்கப்புறமா கடைசியா தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா நிறைய பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க. கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி குடிச்சு அந்த டேவை வந்து மூவ் பண்ணுங்க. வேற எதுவும் வந்து அந்த டைம்ல வந்து சாப்பிடாதீங்க. அவ்வளவுதாங்க. நான் வந்து சூப்பரா தண்ணியை குடிச்சாச்சு. இன்னைக்கு டேவை நான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்ம சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.